வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு இரவு பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவரும் கிளை நிகழ்ச்சி காண்போடு வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாடளாவிய ரீதியில் நடைபெறுகின்ற அரசியல் விஷயங்களையும் அதே நேரத்தில் நமது பிராந்திய அரசியல் குறித்து நாம் பேச வேண்டிய பலவற்றையும் வழக்கம் போல கலந்துரையாட காத்திருக்கின்றோம். அந்த வகையில் மூவர் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் டெலோவினுடைய உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னை நாள் வடமாகாண சபை உறுப்பினருமான திரு சபா குகதாஸ் அவர். வணக்கம். வணக்கம். மற்றும் திரு எல் ரமணன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில் அதனுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர். அவரையும் வரவேற்கிறேன். வணக்கம் ரமணன். மற்றும் தமிழ் தேசிய கட்சியினுடைய ஊடக பேச்சாளரும் தற்போது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடியவருமான திரு ஜனார்த்தன் அவர்களையும் அழைக்கின்றேன். வணக்கம் ஜனார்த்தன். சபா குகதாஸ் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுடைய ஆரம்ப கருத்து நாடளாவிய ரீதியில் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் தமிழ் தேசிய அரசியல் என்பது கடந்த ஒரு 6 மாதங்களாக இந்த ஜனாதிபதியினுடைய வருகைக்கு பிறகும் சரி, இந்த தேர்தல் முடிந்த பிறகும் சரி, இப்போ அது பற்றின ஒரு பாரிய பேச்சு என்பது வெளியில் இல்லை. ஊடகங்களிலும் சரி, ஏனைய விஷயங்களிலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, அங்கு பேசப்படுவதெல்லாம் வேறு வேறு விஷயங்கள். ஆனால் நமது தேசிய அரசியல் குறித்தோ, தமிழ் தேசியம் குறித்தோ, நமது தீர்வு குறித்தோ, நமக்கான பிரச்சனைகள் குறித்தோ இப்போது பேசுவது குறைந்திருக்கிறது. எப்படி பார்க்கின்றீர்கள்? டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் பேசுபொருளாக இருப்பது 20வது திருத்தம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனை ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பலர் அதனை ஆதரித்து எதிர்கட்சிக்கு எதிராக அந்த பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடியதாக நேற்று காண முடிந்தது. ஆனால் இதற்கு ஒரு வாரங்களுக்கு முதல் ஆளுங்கட்சியில் இருந்த பலர் அதில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும், அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஒரு குழுவாக பிரதமரிடம் சென்று அங்கு அதனை பேசி அந்த என்னென்ன விடயங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று பிரதானமாக 3 விடயங்களை அதில் தெரியப்படுத்தி இருந்தார். ஆனால் அவை எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு அந்த திருத்தம் ஆரம்பத்தில் அதன் ஆளுங்கட்சி சார்ந்த பல உறுப்பினர்கள் சொன்னார்கள், கடந்த காலத்தில் ஒரு தடவை வர்த்தமானியில் அறிவித்தால் அடுத்த தடவை அதனை மாற்றி அமைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி 2வது தடவை அதை வர்த்தமானியில் பிரசுரிக்க ஆமோதிச்சிருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் ஆரம்பத்தில் கருத்துக்களை விலாவாரியாக ஊடக பேச்சாளர்கள் எல்லோரும் விட்டிருந்தார்கள். ஆனால் அவற்றுக்கு மாறாக நேற்றைய தினம் அந்த வர்த்தமானியில் எதுவிதமான மாற்றங்களை செய்யாமல் அந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருந்து ஒன்று தெரிகிறது, அந்த ஆளுங்கட்சிக்குள் பல குழப்பங்கள் இருக்கின்றது. குழப்பங்கள் இருந்தாலும் இதில் இதனை மேவிய ஒரு சர்வாதிகார தனம் அதில் மேலோங்கி இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையில் அந்த 20வது திருத்தம் ஒரு சர்வாதிகார தன்மைகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது என்பதை ஆளும் கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் கூட கடந்த நாட்களில் சொல்லி இருக்கிறார்கள். அதன் திருத்தங்களை திருத்தி அமைச்சு அதனை சரியான ஒரு ஜனநாயக தன்மையுடையதாக கொண்டு வருவதற்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டோர் அதுக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று எல்லாம் சொல்லி இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று அது தொடர்பான 2 வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது எதிர்கட்சியினால். ஆனால் அந்த திருத்தம் உண்மையில் அதனுடைய தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற உள்ளடக்கப்பட்டிருக்கிற விடயங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் ஒரு ஜனநாயக தன்மை என்பது மிகவும் ஒரு தனி மனிதன் ஒருவர் தீர்மானிக்கின்ற அளவுக்கு செல்லுகின்ற அளவு அங்கு காணப்படுகிறது. இதனால் ஒரு அபாயகரமான சூழ்நிலை அங்கு இருக்கிறது. இது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு பாதிப்பாகத்தான் அமைய போகிறது. வெறுமனே ஒரு சிறிய எண்ணிக்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் பார்ப்பதற்கு அப்பால் இந்த நாடு முழுவதற்கும் அது ஒரு ஆபத்தை ஏற்படுத்த இருக்கிறது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டவாறு தமிழ் அரசியல் போக்கில் தற்பொழுது ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த தேர்தல் முடிவுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்ததன் காரணமாக அதில் ஒரு
சடுதியான ஒரு சரிவு, அதாவது இறக்கம் ஒன்று அங்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தியாகி திலீபனுடைய நினைவேந்தல் தடை மீண்டும் ஒரு கணம் அந்த தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கும் கட்சிகளை ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த ஒன்றிணைவு வெறுமனே அந்த தியாகி திலீபனுடைய நினைவேந்தலுடன் மட்டும் நின்றுவிடக் கூடாது என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் அதிலிருந்து இன்னும் தொடர்வோம் அடுத்த கட்டத்திற்கு. திரு ரமணன் அவர்கள், உங்களுடைய கருத்து. டான்டிவி நேரல் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நமது இந்த 20வது திருத்தம் சட்டம் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு மன்னன் ஆட்சிக்கு பழைய ஒரு காலத்தில் நடந்த மன்னன் ஆட்சிக்கு ஒப்பான ஒரு ஆட்சியைத்தான் இந்த நாட்டிலே புகுத்துவதற்கு இந்த அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக என்னென்று சொல்லி நான் பார்த்திருந்தால் தெரியும், ஆரம்பத்திலே அந்த 20ஆம் திருச்சம் வந்த போது இதை யார் தயாரித்தார்கள் என்ற ஒரு பெரிய கேள்விகளே அங்க தென்னிலங்கையிலே ஓடிக்கொண்டிருந்தது. யார் தயாரித்தவர்கள் சொல்லி கடைசியா ஜனாதிபதி விட்டு ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. அதுல நான் தான் தயாரித்தேன், இது நான் எந்த ஒரு மாற்றம் செய்ய மாட்டேன், 2வது தரமா நான் இதை கெசட் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி வந்த பிற்பாடு அங்கே முழுவதுமே முழு சிங்கள அமைச்சர்கள் மாத்திரமன்றி ஒரு சில தமிழ் அமைச்சர்களுமே அதற்கு சார்பாக என்ன நடந்தாலும் ஏதாவது தங்களுக்கு ஏதாவது சின்ன லாபம் அது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட ஒட்டிக்கொள்ற அமைச்சர்கள் மேலும் அங்கே அவர்களுக்கு ஆதரவாக சில இது கொட்டினால் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து கொண்டு ஒட்டிக்கிறார்களோ தெரியல. அவ்வாறு ஒரு பரிமாண போக்கு எங்களோட தமிழினத்துக்கு ஒரு சாபக்கேடு தான் குறிப்பிட சொல்லலாம். அந்த அப்படியான தலைவர்கள் எங்களது மக்கள் அவர்கள் தெரிவு செய்து கொண்டிருப்பது இல்ல, தமிழ் மக்கள் தேர்வு செய்த ஜனாதிபதி இல்லையே. இல்லை, அந்த அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவுக்கு சொல்றேன். அவருக்கு இப்படியாரு இதெல்லாம் ஒரு சட்டத்தை உருவாக்குவதும் அவர் தான், மாற்றுவதும் அவர் தான். ஒரு மன்னன் எவ்வாறு இருந்தாரோ அதே ஒரு நாடு தான். குறிப்பா என்னென்னு சொல்றேன்னு சொன்னா, ஒரு சர்வாதிகாரத்தை விரும்புவார்கள், ஒரு முட்டாளர்கள் தான் சர்வாதிகாரத்தை விரும்புவார்கள் என்று அவர்கள் அது முட்டாளர்களாக வழிநடத்தப்படுவார்கள். இது எல்லாவற்றுக்குமே காரணம் கடந்த ஆட்சியில் விடப்பட்ட தவறுகள் தானே. கடந்த ஆட்சி ஜனநாயகத்தை கடுமையாக விதைத்தது. ஜனநாயகத்தை விதைத்ததால் தான் இந்த மக்கள் நான் தான் சொன்னேன், மக்கள் முட்டாள்களாக வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் இந்த சர்வாட்சியை விரும்புகிற அளவு, சர்வாதிகாரத்தை விரும்புகிற அளவுக்கு அவர்கள் முட்டாளாக வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். மக்கள் அது இருந்த மக்கள் தான் எங்களை வெறுத்தார்கள். ஏன்னா முழுமையான சுதந்திரம் ஜனாதிபதிக்கே வழக்கு போடக்கூடிய தன்மைகள் தான் நான் ஏற்கனவே இருந்தது. அப்ப இந்த காலத்துல முழுமையாகவே ஒரு மன்னனுக்கு எதிராக எந்த ஒரு குடிமகனும் கலைக்க முடியாத நிலைப்பையில் தான் இப்பொழுது தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவரும் இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியை தான் இப்பொழுது அவர்கள் விரும்பிக் கொள்கிறார்கள். இதை இப்ப அண்மை கடந்த தேர்தலில் கூட அவர்களுக்கு சார்பானவர்களுக்கு எமக்கு அளிக்கப்பட்ட எமது தமிழ் மக்கள் அளிக்கப்பட்ட வாக்களில் கூட அவர்களை தாங்களே ஒரு ராஜாவாக காட்டிக்கொண்டுதான் இங்க யாழ்ப்பாணத்திலேயும் சரி கிழக்கு மாநிலத்திலேயும் சரி வாக்கள் அள்ளி வழங்கினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூட ஒரு மேசையில மூலையில இருக்கிற இடத்துல இருக்குது. உதாரணமாக கடைசியா வடக்குமான சபையில் நடந்த கூட்டங்களில் கூட அந்த மக்கள் 50,000 மேலோட வாக்களை வழங்கின குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரே அந்த மேசையில மூலையில இருக்கிற படங்கள்லாம் வெளியில வந்து கொண்டு இருக்குது. அப்ப அப்படியான ஒரு எந்த ஒரு ஆதிக்கம் ஜனாதிபதியை அண்டி இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் என்ற ஒரு கட்டம் தான் இப்ப எல்லா தலைவர்களும், தமிழ் தலைவர்களுக்கு மட்டுமல்ல சிங்கள தலைவர்களுக்கும் அதான் இருக்கின்ற சிங்கள புத்திஜீவிகள் கூட இது ஆரம்பத்தில் எதிர்த்தார்கள். இப்பொழுது பார்க்க போனா ஒவ்வொருமே எதிர்க்க மாட்டார்கள் போல ஒரு தோரணை ஒன்றுதான் இப்ப நேத்தியான் காலகட்டங்களை பார்க்கறது கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் இப்ப தியாகி திலீபன் என்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் என்றுனா, தியாகி திலீபன் அந்த போராட்டத்தை உண்ணாவிரத்தை நோன்பை அந்த கடைபிடித்த மூட்டம் இந்திய வல்லாதிக்கத்துக்கு எதிராக இந்தியா என்ற ஒரு பேரரசை நாங்கள் நம்பி நமக்கு இந்த தீர்வு கிடைக்கும் என்று நோக்கத்துக்காக இருந்த பொழுது அதற்கு எதிராக தான் அவர் போராடினார். அந்த குறிப்பாக இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் தீபம் பிடிக்க போறோம் என்று போய் நிற்கிறார்கள் அநேகமான ஆக்கள் இன்று இந்தியாவுடன் மிகப்பெரிய கூழ் குடிக்கிற ஆட்டத்தில் இருக்கிறான். இந்திய உயர்ஸ்தானியத்தில் அநேகமா நிற்கக்கூடிய அவர்கள் நல்லுறவை கொண்டிருக்கிறார்கள் தான் இப்ப இதுக்கு செய்யணும் என்று சொன்னா இதற்கூட அவர்கள் ஒரு வாக்கு வங்கிக்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே ஒழிய இது உண்மையான இதய சுத்தியுடன் தமிழ் மக்களுக்கு இனியாவது ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி செய்வதாக நான் அதை காணவில்லை. அவர்கள் போக்கு அப்படித்தான் அதில் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். திரு ஜனா, உங்களுடைய ஆரம்ப கட்ட கருத்து. என்னை பொறுத்தவரை இந்த 20வது திருத்தம் என்பதும் தென்னிலங்கையின் ஒரு அதிகார போட்டியாகத்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்குள் என்னிடம் அதிகாரமா உன்னிடம் அதிகாரமான்றது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜனாதிபதி கையில் இருந்தாலும் சரி, பிரதமர்கிட்ட இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்திட கையில் அதிகாரம் இருந்தாலும் சரி, எப்போதுமே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரே முனையில் தான் நிற்கப் போகின்றது. அதனால் எங்களுக்கு அந்த 20வது திருத்தத்தினால் பாரிய அளவு நன்மை தீமை என்பதை தவிர்த்து இது முழு நாட்டுக்கும் சிங்கள மக்கள் இங்கு ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலங்காலமாக அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவர்கள் பேசாதிருப்பதற்காக தேசியவாதம், பௌத்த சிங்களவாதம்
அவர்களுக்கு ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. காலங்காலமாக இது பண்டாரநாயக்க அவர் ஆரம்பித்ததிலிருந்து நடந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்போ அந்த சிங்கள மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வர்ற வரைக்கும் இந்த அரசாங்கங்கள் அவர்கள் ஒரு வியாபார குழுக்கள் மாதிரி 18வது திருத்தத்துக்கு ஆதரவளிச்சு, 19க்கும் ஆதரவளிச்சு, இப்போ 20க்கும் ஆதரவளிக்க போற நிறைய எம்பி மாதிரி இருக்கணும். ஒரு பெரிய பட்டியலை தர முடியும் இந்த 3 திருத்தங்களுக்கும் வரிசையா ஆதரவளிக்கிறவே. 19க்கு நீங்க தானே ஆதரவு கொடுத்தீங்க. நிச்சயம். ஆனா இப்போ 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பிற்பட்ட காலத்தில் அரசியல், தமிழ் தேசிய அரசியலிலும் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தென்னிலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது நமக்கு தேவையில்லாதது ஒன்று என்று எப்படி சொல்ல முடியும்? அது அவர்களுடைய பிரச்சனை என்று. காரணம், அவர்கள் நிறைவேற்று அதிகாரத்தை வைத்திருந்தாலும், அது பாராளுமன்ற அதிகாரமாக இருந்திருந்தாலும், அதில் ரெண்டுமே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. நன்மைகளும் ஒரு சில பேச்சளவில் அல்லது சொல்லளவில், எள்ளளவில் கிடைத்திருக்கிறது. அப்ப அங்க நடக்கின்ற மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தொடர்ந்து உங்கள் கட்சி போன்றவர்கள், அது அவர்களுடைய பிரச்சனை, எங்களுடையது அல்ல என்று ஒதுங்குவது ஒரு ஆபத்து இல்லையா? இல்லை, தென்னிலங்கையின் அதிகாரத்துக்குள்ள நாங்கள் தலையிட்டு தமிழ் தரப்பு இதுவரை கற்றுக்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த தீர்மானத்தில் நிற்கின்றோம். தனித்து எங்களுடைய தீர்மானம் இல்லை. இது காலங்காலமாக பண்டா செல்வா ஒப்பந்த காலத்தில் இருந்தே அந்த தென்னிலங்கை தரப்புகளால் தமிழ் தரப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய அதிகார தேவைகளுக்கு பயன்படுத்தியதன் பிறகு தமிழ் தரப்புகள் ஏமாற்றப்பட்ட வரலாற்றை தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்போ திரும்பவும் நாங்கள் அதே தவறை மீண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது தவறு. ஒரே தவறை திரும்பவும் செய்வது அது மிகப்பெரிய தவறு. ஆகவே நாங்கள் அந்த தவறுகளிலிருந்து பாடம் படித்தவர்களாக தென்னிலங்கையின் அதிகார போட்டிக்குள் நாங்கள் எக்காரணம் கொண்டும் தலையிடுவதில்லை என்பதையும், அதே நேரம் எங்களுடைய தேசியம் சார்ந்த, எங்களுடைய இனத்தின் நிலங்கள் சார்ந்த விடயத்தில் மட்டும் தென்னிலங்கையுடன் நாங்கள் எங்களுடைய தொடர்பாடுகளை பேணுவதுதான் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. சரி, திரு சபாகோதாஸ் அவர்கள் இவர்களுடைய கூறிய கருத்துக்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூறலாம். அதே நேரத்தில் இப்போது அண்ணன் திலீபன் அவர்களுடைய அவரினால் ஒரு 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது மறுபடியும். ஆனால் இதெல்லாம் நிலைக்குமா, நீடிக்குமா, அல்லது அவர் சொல்வது போல இது தன்னை காப்பாற்றிக் கொள்ளுதல், இந்த நேரத்தில் நாங்கள் போகலன்னு சொன்னால் நம்மளுடைய பெயரும் போயிடும் என்ற மாதிரியான ஒரு விஷயமாயிரு? இல்லை, தியாகி திலீபனுடைய நினைவேந்தலை செய்கிறதா செய்யக்கூடாதா என்பதை தமிழ் மக்களும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் தான் தீர்மானிக்கிறது. ஆனால் அதனை சிங்கள அரசாங்கம் தடை செய்ய முடியாது. அது தமிழ் மக்களினுடைய நீண்ட விடுதலை, நீதிமன்ற தடை, நீண்ட விடுதலை அரசு தடை இல்லை, நீதிமன்ற தடை. நீதிமன்ற தடை என்பது ஜனாதிபதியினுடைய அழுத்தங்களின் பிரகாரம், அவர்களினுடைய நடவடிக்கைகளின் பிரகாரம் அந்த நீதிமன்ற செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்வதற்கு கூட ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. உதாரணமாக இப்போ வரைக்கும் அந்த மிரிசுவில் படுகொலை விஷயம் அது வேறு, அது ஜனாதிபதிக்குரிய சிறப்பு அதிகாரம். நான் சொல்றது இப்பவும் 19வது திருத்த சட்டம் தானே அமுலில் இருக்கிறது, இன்னும் 20 வரவில்லை. ஆகவே 19வது திருத்த சட்டத்தில் நீதிமன்றங்களுக்கு ஓரளவு சுயாதீனத்தன்மை இருக்கு. அதனால தானே ஜனாதிபதி வழக்கு போட முடியாது. 19வது திருத்த சட்டம் இப்ப நடைமுறையில இருக்கிறதா இல்லையா என்பதே பலருடைய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது, கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு குற்றம் மரண தண்டனை கைதி பாராளுமன்றத்துக்குள் எம்பியாக சத்திய பிரமாணம் செய்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இந்த நாட்டின் உயரிய சபைக்குள் நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த திலீபனுடைய நினைவேந்தல் தடை என்பதை ஜனாதிபதி அவர்கள் போலீஸ் மா அதிபருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அந்த ஓர்டரை கொடுக்கிற போது அதனை நிவர்த்தி செய்ய முடியும். இது ஒரு திட்டமிட்ட இன ஒடுக்குமுறை. அதாவது எங்களுடைய இந்த இனத்தினுடைய செயல்பாடுகள், இனத்தின் போராட்ட வரலாறுகளை முற்றுமுழுதாக நசுக்குவதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இது முன்னெடுக்கப்படுகிறதே தவிர, இதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் எதிர்காலத்தில் எப்படி ஒரு ஜனநாயக கருத்து சுதந்திரம் இருக்க போகிறது என்பது இது ஒரு உதாரணமாகவே நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அது அவர்கள் நீங்கள் சொல்வது போல அவர்கள் பக்கம் அப்படி இருந்தாலும் நாம் அதை வைத்து அரசியல் செய்கிறோம். இல்லை, அதாவது பார்க்கிறவன் இப்ப நாங்கள் எந்த கோணத்தில் பார்க்கிறோம்ன்றதுதான். அதாவது ஜனநாயக அரசியலில் ஆக்கு வங்கிதான் மக்கள் பிரதிநிதித்துவத்தை தீர்மானிக்கிறது. மக்கள் பிரதிநிதி என்று சொல்லப்படுபவர், அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுதோ மக்களினுடைய அந்த நினைவேந்தல் சார்ந்த விடயங்களோ முன்னெடுப்பது அவரவருடைய கடமை.
செய்யாமல் ஒளிந்திருப்பது அது அவர்களுடைய துணிச்சலின்மையாக இருக்கும். மற்றவர்களுடைய, அதாவது மக்களுக்காக போராடியவர்கள். திலீபன் சொந்த வீட்டுக்காக போராடியவரா இல்லையே. அவர் மக்கள் இனத்துக்காக ஒரு முன்மாதிரியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை செய்திருந்தார். ஒரு நிமிஷம். தியாக தீபம் திலீபன் அவர்களது உன்னதமான போராட்டத்தையும் அவருடைய இலட்சியத்துக்கான கொள்கையையும் அற்ப காலத்திலே வச்சு அற்பமான விஷயமாக இவர்கள் பார்ப்பதாக போலதான் நமக்கு படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இவர்கள் இனி தியாக தீபம் இனி உயிரோட இதற்கு எதிரான கருத்துக்களை செல்ல போவதோ சரியான நிலைப்பாட்டை செல்ல போவதோ இல்லை என்றாலும் செத்து போனார், இறந்து விட்டார். இப்பொழுது ஜெயிலிலே இருக்கின்றார்கள், சிறை கைதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களை மீட்பதற்காக இந்த கட்சியில் உண்டாகுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால், இவற்றை கோணத்துல பார்க்கணும்னா இனி முடிஞ்சவ வரமாட்டினம். இனி வந்தவர்கள் அவர்கள் திறமையானவர்கள் இருப்பார்கள் கைதிகளாக. அவர்கள் திரும்ப அரசியல் களத்தில் ஒரு போட்டியாக வந்து விடுவார்கள் என்று பல காரணங்கள் இருக்கும். இவர்கள் இந்த ஜெயிலில் இருப்பவர்களை எடுப்பதற்கு, சிறை கைதிகளை எடுப்பதற்கு உண்டாகிறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் முடிவாகவில்லை. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், இதுக்கு மாமேசினார் கூட தவறான கருத்து. சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகளுக்காக பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. பல கட்சிகள் இணைந்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல கட்சிகள் இணைந்து பல அரசாங்கத்துடன் இந்த வந்த பிரதமருடன் கூட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இல்ல, அவர் என்ன குற்றச்சாட்டு முன்வைத்தார் என்றால், முதலில் இந்த மாதிரியான நினைவேந்தல்களை நடத்துவதற்கு அவர் அப்படி அவர்களுடைய லட்சிய கனவு என்பதை அந்த கனவு என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை வழிநடத்துவதற்கு முயற்சி செய்யாமல், அவர்கள் யாருக்கு எதிராக அந்த போரை செய்தார்களோ அவர்களுடன் நட்புறவோடு இருக்கின்றீர்கள் என்றதுதான் அவருடைய கருத்து. குறிப்பாக திலீபனுடைய விஷயம். இப்ப இது யாருடன் நட்புறவில் இருப்பது, உதாரணமாக விடுதலை புலிகள் போராடி கொண்டிருக்கிற பொழுது அதே அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை மேசையில் பேசவில்லையா? அதுதான் ராஜதந்திர ரீதியாக சில செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. வெறுமனே நாங்கள் அவர்கள் எதிரிகள் என்று சொல்லி ஓரம் கட்டிவிட முடியாது. எங்களுடைய அடிப்படை அபிலாச அரசியலில் யார் யார் அதில் உள்வருகிறார்களோ அவர்கள் எல்லாருடனும் நாங்கள் இணைந்து போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த ராஜதந்திர நகர்வுகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சிகளும் செய்யலாம். ஆனால் அதனை வைத்துக் கொண்டு வெறுமனே அரசியல் சீட்டுகளுக்காக, ஆசனங்களுக்காகத்தான் இந்த திலீபனுடைய நினைவேந்தல் ஒன்றிணைந்தார்கள் என்று கொச்சைப்படுத்துவது அப்பட்டமான. சரி, அந்த இடத்துக்கு வருவோம். அதற்கு முதல் இப்போ பாராளுமன்றத்தில் மிக தெளிவாகவே நாங்கள் சொன்னது போல, இப்போ தமிழ் மக்களினுடைய பிரச்சனை என்பது அங்கு இப்போ பாராளுமன்றத்தில் எதுவுமே செய்ய முடியாது, அதனால் பேசவாவது முடியும். இப்போ அங்கு பேசப்படுவதும் அவ்வளவு தூரம் எழும்புவதாகவும் தெரியவில்லை. அப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறீர்கள்? திலீபன் நினைவுக்காக ஒன்றிணைந்த இந்த ஒற்றுமை என்பது மாகாண சபை தேர்தலுக்காவது தொடருமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்ப திலீபனுடைய நினைவேந்தலுக்காக ஒரு தடை, பாரிய தடை ஒன்று வடகிழக்கு ரீதியாக போடப்பட்டிருக்கிறது. அந்த தடை வெறுமனே, அதாவது எங்களுடைய இனத்துக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். ஏனென்று சொன்னால், ஒரு இனத்துக்காக தன் உயிரை மாய்த்த அந்த திலீபனுடைய நினைவேந்தலை நாங்கள் செய்வதற்கு தமிழ் தேசியம் என்ற வகையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்திருப்பதை நாங்கள் ஒரு நல்லெண்ண நோக்கமாக பார்க்க வேண்டும். அதனை பல்வேறு விமர்சனங்கள் கொடுத்து அதனையும் நாங்கள் உடைத்துவிட சிந்திக்கக்கூடாது. அதன் முன்னேற்பாடு, இந்த ஒன்றிணைவு எல்லா விடயங்களிலும் தொடர வேண்டும் என்பதை தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதாவது இனத்தினுடைய பொது தீர்வு என்று சொல்லப்படுகிற அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கான விடயத்திலும், இன்று சர்வதேச ரீதியாக இருக்கிற இனப்படுகொலை என்ற விடயம், நிலைமாறுகால நீதி, இந்த விடயங்கள் எல்லாவற்றிலும் எல்லா தமிழ் தேசிய கட்சிகளும் இன்று இணைந்திருக்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதனை முன்னகர்த்த வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சிகளும் அதை முன்னகர்த்த வேண்டும் என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனைத்தான் நாங்களும் சொல்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களும் சுய விருப்புகளை விட்டு கொடுத்து கட்சி நலன்களுக்கு அப்பால் நீங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதே மாதிரி முன்னுக்கு எங்களுடைய இனப்பிரச்சனைக்கும் இந்த சர்வதேச ரீதியாக எங்களுக்கு இனத்துக்கு பிடிமானமாக இருக்கிற இனப்படுகொலை சார்ந்த விடயங்களையும் நிலைமாறு கால நீதியையும் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு இந்த ஒன்றிணைவு தொடர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறோம். அடுத்து நீங்கள் சொன்னீர்கள், நாடாளுமன்றத்தில் இன்று எங்கள் பிரதிநிதிகள் போய் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று. அதனால் என்ன பிரயோஜனம்? குற்றமாக சொல்லவில்லை, நிலைமை எப்படி இருக்கிறது? நாங்கள் இந்த நாட்டில் எங்களுக்கான ஒரு தீர்வு வரும் வரை இந்த பாராளுமன்றத்தில் எங்கள் பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது.
அந்த பிரதிநிதித்துவம் தான் எங்களுடைய இனத்தின் இருப்பை தீர்மானிக்க போகிறது. அந்த பிரதிநிதித்துவ இருப்பின் மூலம் நாங்கள் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பிரச்சனைக்கு என்ன முடிவு கிடைக்கப்படவில்லை. அந்த தீர்வு கிடைக்கப்படும் வரை அந்த இருப்பை நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இதுல அண்ணா சொன்ன மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் தமிழ் மக்கள் கிடைக்க வேண்டிய தீர்வு திட்டம் வரைக்கும் இந்த கட்சிகள் என்று சொன்னால் நாங்களும் இவருடன் சேர்ந்து பயணிக்கவே தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இவர்கள் வெறுமனே அரசியல் நாடகங்களாக தான் இவர்களை பார்க்கிறோம். உதாரணமாக இப்ப அண்மையில் இருந்த சுமந்திரனுக்கு எதிரான போராட்டமாக தான் இவை குறிப்பிட்ட இவற்றை கட்சியை சார்ந்தவர்களே தமிழ் கிடைச்சி 5 சீட்டும் தமிழ் தங்கட கட்சியை சார்ந்த டெலோசா அந்த கட்சியாக இல்லை தங்கடத்தை கூடியிருக்குது 3 சீட்டாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் விழா வந்து வச்சிருக்கேன் உணர்ந்து இப்ப தாங்கள் சீட் கூடியிருக்குது. இது தமிழரசு கட்சியில சீட் தான் குறைஞ்சிருக்குது. அது காரணம் சுமந்திரன் ஊடக பேச்சாளர் மாத்தலாம் சொல்லி பிரச்சனையை வந்து ஒரு முடிச்சு நாங்கள் ஒரு நோக்கமா பயணிக்கிறத விட தங்களுக்குள்ளே பிடுங்கப்பட்டு ஒரு தமிழக தலைவனாக தங்கட கட்சி வரணும் என்று ஒவ்வொரு கட்சியும் பார்க்கிறோம். அதுல நாங்கள் பிடுங்கப்படையில அதுல நாங்கள் ஒரு தெளிவா சொன்னால் தேர்தல் பிரசாரம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது கூட அதாவது திரு சுமந்திரன் அவர்கள் வெளிவிட்ட கருத்தை தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாத் அவர்கள் பகிரங்கமாக அதை எதிர்த்தவர். அதாவது விடுதலை போராட்டம் சார்ந்த கருத்தில் முரண்பாடான கருத்து முன்வைத்ததை தவறு என்று சொல்லியும் அதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்பதையும் எங்களுடைய கட்சி தொடர்ச்சியாக அழுத்தி கொண்டிருந்தது. அதாவது தேர்தல் பிரசாரத்தில் பிற்பாடு கூட நாங்கள் சொன்னோம் இந்த தேர்தல் முடிவுகளின் வீழ்ச்சிக்கு காரணம் தமிழரசு கட்சியினுடைய சிலருடைய செயல்பாடுகள் தான் என்பதை பகிரங்கமாகவே குற்றம் சாட்டி நாங்கள் நினைக்கிறோம் மக்கள் என்னத்தை நினைக்கிறார்கள் சொன்னால் இவர்கள் தங்களுக்குள்ளே பதவிகளுக்காண்டி அடிபட்டு கொண்டு நிற்கிறார்களே தவிர தமிழனுடைய தலைவன் தமிழரசு கட்சி இல்ல. இப்ப இவன் நினைக்கிறான் டெலோதான் தமிழரசு கட்சியின் தலைவனாக வரணும். இந்த சீட்டு 5 குறைஞ்சிட்டு 2 அன்றைக்கு கடைசியான அந்த கூட்டம் வந்து வந்து தமிழக கட்சி பக்கம் பார்க்கிறத ஒரு கொம்மனான பிரச்சனையோட தமிழாக இருக்கிறது. காலகாலமா நூலா வழியா வந்து ஒரு தீர்வு வரணும். அதுக்கு இல்லாத இதே சக்தியோட இணைந்து போராட வாங்கணும்னு சொல்லி ஒரு அழைப்பை விடக்கூடிய இந்த தலைவர் பிரதேச மட்டத்திலே உள்ளூராட்சி மன்றங்களிலே வந்து இப்போ நீங்கள் இருக்கின்றீர்கள். தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்து இப்போது என்ன மாதிரியான நிலைமையில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதான் உண்மை. அவர்கள் திரும்ப எழுந்து நிற்பதற்கான ஒரு வழியே இருப்பது போல தெரியவில்லை இதுவரையில். அப்போ என்ன மாதிரி இப்போ உங்களுடைய விஜயகலா மகேஸ்வரன் அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகத்தான் போட்டியிட்டார், தோல்வி அடைந்திருக்கிறார். இந்த மாதிரியான சரிவுகள் பின்னடைவுகள் இந்த தோல்வியை நாங்கள் என்னென்று பார்க்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு இலங்கை பூராவே ஜனநாயகத்தை முழுமையாக விதைத்தாங்கள். அந்த ஜனநாயகத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஏற்றுக்கொண்டு எங்களோட சமனா பயணித்தவர். இவ்வளவு காலத்திலேயும் 19ஆம் திருத்தஞ்சலி ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி ஒரு வரைவுகளை முன்வைத்து நாங்கள் அதையும் கிடந்தளவுக்கு முன்னுக்கு வந்தது. அப்படி அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு தென்னிலங்கையிலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிமை வர்க்கத்தை உருவாகக்கூடிய ஒரு தலைமத்துவம் அங்கே பௌத்த மதத்தை மதங்கள் வந்து மனித வாழ்விலிருந்து அற்று போய் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அங்கே பௌத்த மதத்தை குறிப்பாக பூரணமாக விதைத்து வாக்குச்சாவடியிலே பௌத்த தலங்களிலே அந்த வாக்குச்சாவடியில் நிற்கிற காரணத்தாலே பௌத்த மத தலைவர்கள் எமது கட்சிக்கு எதிரான பிரச்சனை பலமாக மேற்கொண்டு அதில் குறிப்பாக தமிழருக்கு தீர்வை கொடுக்க போறார், தமிழருக்கு நாட்டை கொடுப்பார் என்றதாலே அங்கே ஒரு சரி கொண்டு வந்தது. ஆனால் அதே நேரம் நாங்கள் செய்த பெரிய பெரும்பாலான அபிவிருத்திகளை நாங்களும் செய்யாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்புடாவே பாரிய அபிவிருத்தி எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அதாலே குறிப்பாக என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களோட தோல்வி இங்கே யாழ் மாவட்டத்திலே எங்களோட தோல்வி என்ன மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் மக்களுடைய தேவைகள் பல்கி பெரிய இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் வந்து உரிமைக்காண்டிய குரல் கொடுக்கிற அதே நேரம் பொருளாதார அபிவிருத்திக்காண்டி முக்கியப்படுத்தின மக்கள் வந்து கட்சி உரிமைக்காக குரல் கொடுக்குறேன்னா நீங்க தமிழ் மக்களோட உரிமையை சொல்றீங்களா இல்லாட்டி தமிழ் மக்களோட உரிமைக்காண்டி தான் நாங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தல அங்கே ஐக்கிய தேசிய கட்சி கொழும்புல இருந்தது நாங்கள் சொல்லல யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு வர பங்கு வந்து ஐக்கிய தேசிய கட்சியோட நிகழ்ச்சியினர்களுக்கு மாற்றாக யாழ் மாவட்டத்தில் செயற்பட உங்களால முடியாது. தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே வடக்கு கிழக்கில் 1500 விகாரைகளை கட்டுவோம் என்று சொல்லிட்டால் மக்களிடம் 2000 விகாரைகள் கட்டுவதற்கான ஆணையத்தான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முன்வைத்திருந்தார்கள். அந்த விஞ்ஞாபனத்தின் கீழ் தான் விஜயகலா மகேஸ்வரனும் தேர்தலில் போட்டிட்டு இருந்தார். இந்த விஞ்ஞாபனத்தில் அப்படி வசனம் இல்ல, பௌத்தத்துக்கு முன்னாடி இருந்தது.
அது பிரதேச சபையில் நடந்த எலெக்ஷன் போன முறை விஞ்ஞாபனத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த விஞ்ஞாபனத்தை ஏற்றுக்கொண்டுதான் அது அவர் அடிப்படையில் என்ன முன்வைக்கிறார் என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்று வடமாகாணத்துக்கு என்று தனி ஒரு விஞ்ஞாபனம் இல்லை. ஆனால் எங்கட நிலப்பாடு என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த அது ஏஜென்ட் அதுக்குள்ள நாங்கள் இருக்கிறமே வழிய எங்கட அதை நாங்கள் முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல எடுக்க முடியாது. அமல்படுத்த நாங்கள் விடையில தான். இப்ப நாங்கள் விடாகாலம் சொன்னா அதை நாங்கள் அமுல்படுத்தினாலும் விடவும் இல்லை. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செய்தோம். என்னடா தமிழ் மக்களோட பொருளாதார தேவைகள் வந்து பல்கி பெரிய இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா சும்மா கதையை சின்னதுக்கு இந்த முறை கை சின்னத்துல அங்கே ராமநாதுக்கு 50 நேரத்துக்கு மேற்பட்ட வாட்பு இருந்திருக்கு. என்ன கதை? இப்ப இது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் பொருளாதார தேவைகள் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து தேவையான அளவு வேணும். அந்த என்ன சொல்றது, நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் காணாது. ரோட்ல போற இந்திரப்படி வாழ்வெட்டு சரி சமூக சீரர்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வேலை வாய்ப்புகளோ அதுல எந்த ஒரு வேலை திட்டமும் இது நடக்கிறதே இல்லை. அப்ப தமிழ் மக்கள் அந்த அவ்வளவு தேவைகள் எங்களுக்கு இருக்குது. அப்ப ரணில் விக்ரமசிங்க காலத்துல நாங்கள் செய்தது மக்களை நாங்கள் ஓரளவு செய்திருந்தாலும் அதன் அளவு காணாம். அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களை முக்கியமான பங்காளிகளாக இருந்தபடியா நாங்கள் சொல்ற கோரிக்கைகளை காட்டிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கோரிக்கையை தான் ரணில் விக்ரமசிங்க பெரும்பாலும் மதிச்சு நடந்து. உதாரணமா இவர் சில ஏர்போர்ட் வேலைகளோ அல்லது இந்த எங்களோட எம்சி பில்டிங் கட்டணம் அப்படி பெரிய பெரிய வேலை ஒன்று செய்திருக்காரு. ஆனா வேலை வாய்ப்பு சம்பந்தமா நாங்கள் செய்தது காணாம். அதை குறிப்பாக நாங்களும் அதை பொருட்படுத்தலாம் என்னன்னா முழுமையா ரோட்ல போட்ட படங்களை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி வாய்ந்த படங்களும் சேர்ந்து போட்டு வர மக்கள் அதை அதுக்கு முன்னும் அபிவிருத்திக்கு இந்த படங்களையும் பார்த்தா இவர்கள் செய்த அவர்கள் கூட செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பு இருந்ததான் இல்லை. இந்த தோல்வி காரணமா ஜனா நீங்க சொல்றேன் உங்களுக்கான நேரம் இதுல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். இதோட குறிப்பாக இப்போ இந்த நினைவு தின ஒன்று கூடலில் உங்களுடைய கட்சியும் இணைந்திருக்கிறது. நீங்க சொல்லுங்க தொடர்ந்து. இந்த நினைவேந்தல் தொடர்பான தகவல்களை அண்ணாவும் சொல்லியிருந்தார். நினைவேந்தல் தொடர்பில் இப்போ நீதிமன்றத்தால் ஒரு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கின்றது. அந்த 20 பேருடைய பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய கட்சியின் செயலாளர் நாயகம் திரு சிவாஜிலிங்கம் தடையை மீறி நினைவேந்தல் செய்து அது தொடர்பான நீதிமன்ற வழக்கையும் எதிர்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் சென்ற வருடம் அனைத்து பல கட்சியினரும் ஒன்று சேர்ந்து அந்த நிகழ்வினை நடத்தியிருந்தார்கள். இந்த வருடம் நீதிமன்ற தடை உத்தரவு காரணமாக அனைவரும் பின்வாங்கி விட்டார்கள். அதை ஒரு முயற்சி எடுத்து இப்பொழுது பாராளுமன்றத்திலும் இருக்கின்றார்கள். சென்ற தடவை எம்பி மாரங்க என்று கேட்டவர்கள் கூட இந்த தடவை பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். வெறுமனே வாய்ச்சவடால் விட்டதோடு மட்டும் அவர்களுடைய செயற்பாடு இலங்கை சட்டத்திட்டத்துக்கு அமைப்பாக சென்று கொண்டிருக்கின்றதே தவிர அதை மீறி சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு இருந்த தைரியம் அவர்களில் அவருக்கும் இல்லை. இப்ப சிவாஜிலிங்கம் அவர்கள் வந்து முதல்ல உரும்புராய் பகுதியில தான் அந்த நினைவேந்தல் நடத்தினார். கைது செய்யறதுக்கு முதல் கைது செய்ய அவர் வந்து அந்த ஆட்டோவில் வந்தார் இல்லையா, அந்த ஆட்டோ சாரதியும் கைது செய்யப்பட்டார். அதற்கு முதல் இன்னொரு இடத்துல ஒரு பொன் சிவகுமாரன் நினைவிடத்தில் அந்த இடத்துல செய்கிறதா இருந்தது. பிறகு இடத்தை மாத்தி தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அங்கு வந்து ஸ்ரீசபாரத்னம் அவர்களுடைய நினைவு இடத்திற்கு முன்பு, அதாவது டெலோவினுடைய அவருடைய நினைவிடத்தில் வைத்து இதை வந்து செய்ய முனைந்தார் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. டெலோவில் இருப்பவர்களே குற்றச்சாட்டு முன்வைத்தார்களாம். இவர் வந்து உங்களுக்கு வரலாறு தெரியும், ஸ்ரீசபாரத்னத்தை விடுதலை புலிகள் கொலை செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் சிவாஜிலிங்கம் ஏன் இதை செய்ய போனார் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது குறித்து எனக்கு ஒரு தெளிவுக்காக நான் கேட்கிறேன். உண்மையில் அந்த இடத்துக்கு சமீபமாகத்தான் அந்த நிகழ்வை நடத்தியிருந்தார். அதே இடத்தில் என்பது தவறு. அடுத்தது ஸ்ரீசபாரத்னம் அண்ணா சுடப்பட்டதாக நாங்கள் இப்பொழுது நினைவேந்தல் நிகழ்வினை வளமையாக டெலோ நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அந்த இடத்திலிருந்து அவர் சிறிது தூரத்திலேயே சுடப்பட்டார். பின்னர் எடுத்து வரப்பட்டுத்தான் இப்பொழுது நாங்கள் நினைவேந்தல் நிகழ்த்துகின்ற இடத்தில் வைத்து புரிதொரு வருட காணி என்பதால் அங்கு அஞ்சல் நிகழ்வு செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றது. நாங்கள் உதாரணம் மக்கள் என்ன பார்க்கிறார்கள் சொல்லி சொன்னால் இது பெரிய முரண்பாடான கோஷ்டி. இப்ப திலீபன் தியாக தீபத்தின் இதை அவற்றை புனிதமான அந்த போராட்டத்தை இவர் கொச்சைப்படுத்தி மீண்டும் இந்த அரசியல் குளிப்பதற்கு தான் முன்னாள் ஆயுத குழுக்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு கட்டத்தை தான் மக்கள் வெளியிலிருந்து பார்த்துட்டு. ஏனென்றா செய்ய வேண்டிய வேலைகள் 1000 பேர். ஐக்கிய தேசிய கட்சி இதுல ஐக்கிய தேசிய கட்சி என்ற கதையை விடுங்க. நாங்கள் எங்களோட சேர்ந்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நிமிஷம். இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினராக ஒரு தமிழ் தேசியத்திற்காக ஒரு மரணித்த இளைஞரை இவர்கள் கேள்வி பொருளாக கதைக்கின்ற அளவில் நாங்கள் அனுமதிக்க முடியாது.
நீங்க அதுக்கு எந்த விதமான நியாயத்தையும் நீங்க சொல்ல முடியாது. தமிழ் தேசிய கட்சி சார்ந்தவர் கதைக்கும் போது கேட்கலாம், இவர்கிட்ட கதைக்கு நாங்க மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கருத்து நீங்க அவர்கிட்ட கேட்கிறதே தேவையில்லாது. கருத்தை உங்களுக்கு போன முறை தீபம் ஏற்றக்கூடியா இருந்தது, எல்லாத்தையுமே அனுமதி அளிக்கப்படும் மாவட்ட தினம் கொண்டாடக்கூடியதா இருந்தது. அப்ப நாங்கள் எங்கட கட்சியில சார்பா இருக்கிறதுக்கு எங்கட பங்களிப்பு பெரும் பங்களிப்பு நாங்கள் எங்கட பிரச்சனைகளை உணர்வுகளை உள்ளால சொல்லி கொண்டு இருந்தாங்க. அனுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்ள பிரச்சனைகளுக்கு காரணமான கட்சியை ஐக்கிய தேசிய கட்சிகளும் ஒன்று. அந்த கட்சியிலிருந்து இதுவரை அதெல்லாம் இருக்கிறது. ஆனா ஒருத்தர் கருத்து சொல்றது நீங்க அப்படி சொல்ல மறுக்கலாம். அந்த கருத்தை முழுதான் என்ன சொன்னா மக்களுடைய ஆதரவு இல்லைன்னு சொன்ன கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மறுக்கலாம், ஆனால் அவரை மக்களுடைய ஆதரவு இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் உதய ஆதரிக்கிறார். முன்னாள் ஆயுத குழுக்கள் தான் அதனை ஒன்றிணைந்து அதில் அரசியல் குளிர்காயம் உட்படுகிறார்கள். அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இந்த ஒன்றிணைவை தலைமை தாங்கி இப்ப ஏற்பாடு செய்திருக்கிறது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா ஐயா அவர்களுடைய தலைமையில் எல்லா கட்சிகளையும் அவர்தான் ஒன்றிணைத்திருக்கிறார். வெறுமனே ஆயுத குழுக்கள், முன்னாள் ஆயுத குழுக்கள் என்பது அந்த ஆயுதம் தூக்கப்பட்டது எதற்காக என்பது எல்லோருக்கும் தெரியும். எல்லா ஆயுத குழுக்களும் ஒரே கொள்கையில்தான் ஆயுதத்தை தூக்கியவர்கள். அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு முடிந்த முடிவாக ஒரு தனிநாடு பெறப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அந்த ஆயுதத்தை முன்னகர்த்தினவர்கள். அது துரதிருஷ்டவசமாக அது மௌனித்து விட்டது. அதனை நாங்கள் விமர்சித்து கொண்டிருக்காமல் ஜனநாயக நீரோட்டத்திற்குள் எல்லா கட்சிகளும் வந்து இப்ப ஜனநாயக தேர்தலுக்குள் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த தியாகிகளினுடைய நினைவேந்தல்கள் செய்யப்படுவது, இந்த இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்றம் சென்ற ஆண்டு நினைவேந்தலை செய்யலாம் என்று கொடுத்த தீர்ப்பை கொடுத்த அதே நீதிமன்றம் தான் இந்த ஆண்டு செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே இந்த நீதித்துறைக்குள் அரசியல் ஆதிக்கம் எவ்வளவு காலூண்டி இருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிற உண்மை. அடுத்து சொன்னார்கள், இன்று பலர் செய்யாமல் ஒளித்தோடி விட்டார்கள் என்று சொல்லி. ஒருவரும் ஒளித்தோடவில்லை, எல்லாரும் இருக்கிறார்கள். இங்கு போடப்பட்டிருக்கிற சட்டம், அதாவது நினைவேந்தலை அனுஷ்டித்தால் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ணப்படுவார்கள். வெறுமனே ஒரு தனி மனிதன் போய் செய்வது நினைவேந்தல் அல்ல. ஒரு கூட்டமாக மக்களை அழைத்து சென்று அந்த நினைவேந்தலை செய்கிற பொழுது அந்த அளவு மக்களும் பாதிக்கப்பட போகிறார்கள். வெறுமனே நாங்கள் ஒரு பொறுப்பற்ற அரசியல் இங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் நீண்ட துன்ப துயரங்களை அனுபவித்த எங்களினம் ஒரு நிதானமான பாதையில் பயணித்து அந்த தியாகங்களுக்குரிய அறுவடைகளை செய்ய ஒட்டுமொத்தமாக எல்லா தலைவர்களும் இணைந்து வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நண்பரவர்கள் சொன்னது போல வெறுமனே தனிய இங்கு ஆள வேண்டும் என்று யாரும் சொல்லவும் இல்லை. அந்த வாக்கை யாரும் இந்த ஊடகங்களுக்கு சொல்லவும் இல்லை. எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள். ஒன்றிணைந்து வந்து நாங்கள் ஒரு அரசாங்கம் வந்திருக்கிற புதிய அரசாங்கத்திற்கு உள்ளும் புறமும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அழுத்தங்களை பிரயோகித்து ஒரு கூட்டாக பயணித்து முடிவெடுப்போம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி முன்வைக்கின்றேன். இப்போ இந்த நீதிமன்றம் தடை விதிக்கிறது, நீதிமன்றம் தடை விதித்தது, நாங்கள் அதே இடத்தில் இருக்கின்ற அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும். ஆனால் நீங்கள் மறுபக்கம் பார்த்தீர்கள் என்றால் வெடுக்குநாரி மலைப்பகுதியில் அந்த ஆதிலிங்கேஸ்வரர் தொன்மையான அந்த ஆலயத்தில் திருவிழா நடத்துவதற்கு இதே போலீசார் தடை உத்தரவை கோரி நீதிமன்றம் சென்றிருந்தார். அங்கு நீதிமன்றம் அந்த தடை உத்தரவை தளர்த்தி அங்கு விழா நடக்கலாம் என்று அறிவித்திருந்தது. அப்போ அங்கு ரெண்டு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. ஒன்று, தொல்லியல் திணைக்களம் வந்து அதனை அபகரிக்கிறதுக்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கத்தக்கனையாக இந்த பூசையை நடைபெறுவதற்கு இப்பொழுது ஒரு விதிவிலக்கு அங்கு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தொல்லியல் திணைக்களம் அபகரிக்கிற நிலைப்பாடு இன்னும் விடுபடவில்லை. அது தொடர்ந்து அந்த அழுத்தங்களுக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நீதிமன்றம் அங்கு ஒரு தடையை அந்த உத்தரவை அங்கு பிரதானமான தடையாகத்தான் அங்கு இருக்கிறது. தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆதிக்கம் அங்கு முழுமையாக அங்கு அதனை ஆதிக்கப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறதே தவிர பூசை செய்வது, வழிபாடு செய்வதற்கு மட்டும்தான் அங்கு அதாவது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக அனுமதி தான் அது. சரி, ஜனாவினுடைய நேரம் தான். நீங்க ஏதாவது விடுபட்ட ஏதாவது இருந்தால் சொல்லலாம். நிச்சயமாக சொன்னா இந்த தமிழ் கட்சிகளுடைய அந்த சமீபத்திய நினைவேந்தல் தொடர்பான ஒற்றுமை தொடர்பான கருத்துக்கள் தான் சொல்ல வேண்டியிருக்கு. தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை வெறுமனே இந்த திலீபனுடைய நினைவேந்தலில் மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் இந்த இவர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த உறுப்பினர் குறிப்பிட்டிருந்த இந்த ஒற்றுமையை தொடர்பான தமிழ் கட்சிகளுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக மிகவும் ஒரு கேவலமான முறையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மைதான் அது.
உங்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்கின்ற பலரும் தங்களுடைய சுய லாபத்திற்கும் தங்களுடைய பதவி நலன்களுக்கும் எந்த கட்சியில இருந்தா ஈஸியா வெல்லலாம், எந்த கட்சியில காசு குறைய செலவழிச்சிட்டு வந்துட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் தமிழ் கட்சிகள்ல இருக்கணும். மேடைகள்ல நல்ல உணர்ச்சி வசமா பேசுவினான், ஆனா ஒரு தீர்மானம் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிற நிலப்பாடு வரைக்க அதுல இருந்து இலகுவாக பின்னடிச்சு தங்களுடைய முன்னைய நிலப்பாடுகளுக்கு மாறாக செயற்பட்டு தங்களுடைய நலன்களின் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய பல தலைவர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலப்பாட்டில் இருக்கும்போது இவர் கேட்ட கேள்விக்கு நாங்க அவர் எதிர்த்து கதைக்க முடியாது. நீங்க அந்த இவர் எதிர்த்து நான் அப்போது சொன்னதை சொல்லவார், நியாயமான ஒரு கருத்தை அவர் சொல்லிக்க நான் ஏற்றுக்கொள்றேன். அந்த நிலப்பாடு தமிழ் அரசியல்ல இருக்கு, அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. முதல்ல எங்களுடைய அரசியல் தரப்பு இதய சுத்தியுடன் அரசியல் இறங்க வேண்டும். அரசியல் என்பது மக்களுக்கானது. மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்வது அது ஒரு பதவியோ பாக்கியமோ அல்ல. எங்களுடையவர்கள் நினைக்கின்றார்கள் அது பெரும் பதவி, பெரும் பாக்கியம். பாக்கியவான்களாக ஆகிவிட்டோம், உயரிய சபைக்கு சென்று விட்டோம் என்பதுடன் தங்களுடைய கௌரவத்தையும் தங்களுடைய வாழ்க்கையையும் தான் பார்க்கின்றார்கள் தவிர அது மக்களுக்கான ஒரு பொறுப்பு என்பதான கருத்தியல் இவர்களிடம் இல்லை. ஒரு பதவியாகத்தான் பார்க்கின்றார்கள். மக்கள் பிரதிநிதி என்பது எந்த மன்றமாக இருக்கட்டும், உள்ளூராட்சி மன்றங்களோ மாகாண சபையோ பாராளுமன்றமாக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி என்பவர் மக்களுடைய பிரதிநிதி என்பது எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பத்தான் செயற்பட வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளின் விருப்பங்களுக்கும் நலன்களுக்கும் மக்கள் செயற்படுவதில்லை. சரி, இப்ப தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர் ஒற்றுமை என்பது எப்போ சாத்தியப்படும்? இப்போ நீங்க எங்களுடைய அரசியல்வாதிகள் மக்களுடைய இனத்தினுடைய எதிர்கால நலன்கள் தொடர்பில் மட்டுமே சிந்திப்பார்களாக இருந்தால் ஒரு ஒற்றுமை நிச்சயம் ஏற்படும். சரி, இப்ப நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் என்ன இருக்கிறது? அப்படி இப்போதைய பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் சென்று தொடர்ந்து ஒற்றுமையாக கட்சிகள் பயணிக்கும் என்று சொன்னால் நாங்கள் முழுமையான ஆதரவை அதுக்கு அளிக்க தயார். எங்களுடைய கட்சி எப்பயும் ஒற்றுமையைத்தான், நாங்கள் டெலோவில் இருந்த காலத்திலும் ஒற்றுமையைத்தான் வலியுறுத்தி வந்தோம். அந்த ஒற்றுமையை வலியுறுத்திய காரணத்தினாலே நாங்கள் டெலோவில் நீடிக்க முடியாத நிலைமை கூட காணப்பட்டது. நாங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியவாறே தான் இருக்கோம். திரு குகதாஸ் அவர்கள், உங்களுடைய நிறைவு கருத்தும் அதே நேரத்தில் இப்போ அவர் முன்வைத்த அந்த கருத்துக்களோடு சேர்த்து. அதாவது இந்த தமிழ் கட்சிகள் நினைவேந்தலை மையமாக கொண்டு ஒன்று கூடி இருப்பது ஒரு நல்லெண்ண வெளிப்பாடின் ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு ஏற்பட்டிருக்கிற ஒரு புதியதொரு மாற்றம். ஆனால் இந்த விடயம், அதாவது எல்லா பொது விடயங்கள்லையும் இப்போ நான் ஏலவே முதல் குறிப்பிட்டது போல எங்களோட மக்களினுடைய அபிலாஷையாக இருக்கிற இனப்பிரச்சனைக்கான தீர்வு, அந்த தீர்வு விடயத்தில் மற்றும் இந்த இறுதி போரில் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இனப்படுகொலைக்கான அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்கின்ற சர்வதேச நீதி தொடர்பான விடயம் மற்றும் நிலைமாறு கால நீதி, இவை தோன்ற பல்வேறுபட்ட இனம் சார்ந்த பொது விடயங்கள் இருக்கிறது. அந்த பொது விடயங்களில் இந்த ஒற்றுமை தொடர வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கு உள்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களும் சரி, இதிலே ஒரு நல்லெண்ண வெளிப்பாடாக நல்ல மனப்பாங்கோடு இதை பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைத்திருப்பது அதுதான் இங்கு மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் தேசியம் பேசிக்கொண்டு ஏலவே இவர்கள் சொன்னது போல வெறுமனே நாங்கள் பேசுவதில் மட்டுமில்லாமல் தனித்தனிய நாங்கள் எங்களுக்கு அதாவது வலி சேர்ப்பவர்களாக இல்லாமல் கூட்டாக, இன்றைக்கு பாருங்க எந்த கட்சி தலைவர்மாரும் இந்த பொது விடயங்களுக்கு தீர்மானம் எடுக்கிற பொழுது கூட்டாக தீர்மானம் எடுத்து எல்லோரும் அதில் கையொப்பமிட்டு இன்று அனுப்பப்பட்டது போல அனுப்புவார்களாக இருந்தால் அது ஒரு நல்லெண்ண வெளிப்பாட்டை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், இந்த தியாகி திலீபனுடைய நினைவேந்தலுக்கு கையொப்பமிட்டு அனுப்பப்படுற விடயத்திற்கு அரசாங்கம் நல்ல பதில் தரமாட்டாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்ப என்ன நிலவரம்? அந்த கடிதம் இல்லை, அந்த கடிதம் சென்றிருக்கிறது. ஆனால் அது நாளைக்கு தான் அதனுடைய முடிவு, இங்கு இருக்கிற வழக்கின் முடிவுகள் தெரியும். ஆறபடியா இந்த முடிவு எப்படி வருமோ வராதோன்றதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேணும். இதே நல்லெண்ண வெளிப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பர்சனல்ல தனித்தனியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கட்சி சார்ந்த நலன்கள் தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் பொது விடயத்தில் ஒரே பொது நலனுக்கு ஒன்று சேர்ந்து பயணிப்பதுதான் தற்போது வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய முன்னகர்வுகளை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பானதாக இருக்கும். உண்மையில் அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய சூழலில் கட்சிகள் ஒரு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய சூழல், பாரதூரமான விளைவுகளை இல்லாட்டி தனித்தனியாக பயணிச்சா எங்களுடைய இனத்தின் நலனுக்கு, இப்ப கொதாசன்னா சொன்னதை கூட
நியாயம்தான். இந்த ஆட்சிக்கும் இந்த சூழ்நிலைக்கும் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையான முறையில் பயணம் செய்து இந்த பிரச்சனைகளை சர்வதேச மட்டத்திடம் சரியான முறையில் கையாளுவதன் மூலம் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்கட பாராளுமன்றத்திலோ எங்கட அரசாங்கத்துக்கு கீழேயோ உள்நாட்டுக்குள்ள எந்த விதமான தீர்வையும் இந்த அரசாங்கத்துக்களை ஆட்சியாளர்களுக்கு பெற முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நாங்க அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி தான் யோசிக்கோம். தொடர்ந்து இதுக்குள்ளேயே சுத்தி கொண்டு நிற்காம அடுத்த கட்டம் என்ன என்பதை ஒற்றுமையா கட்சிகள் முன்னெடுக்கும். நிச்சயமா. திரு ரமணன், உங்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுவான 3 நிமிடங்கள் இருக்கு. நீங்க தமிழ் மக்களுடைய பொதுவான விடயங்களுக்கு உண்மையிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு நோக்கமாக போராடுவார்கள் சொன்னால் அனைத்து மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். உதாரணமாக விடுதலை புலிகள் காலத்திலே எல்லா கட்சிகளும் ஒன்றாக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்த காரணமே அதுதான். அது திருப்பி தியாகி திலீபனுடைய அந்த நினைவேந்தலை ஒரு சாட்டாக வைத்து திருப்பி மீண்டும் அவருடைய புனிதமான போராட்டத்தில் ஒரு முதல் படியாக முதல் படியாக இதிலிருந்து ஆரம்பித்து துவங்க கூட 2வது இந்தியா துவங்கன்ற இடம் மட்டும் தானே இதிலிருந்து துவங்கினாலும் அதை செய்யலாம். ஆனால் வெளியிலிருந்து மக்கள் பார்க்க என்ன மாதிரி பார்க்கலாம்டா இதுல மாவை சேனாதராயான ஒரு இந்த முறை எலெக்ஷனில் துவக்கப்பட்ட ஒருவர் இது மாகாண சபைக்கான ஒரு கூட்டு என்று சொல்லி வெளியில ஒரு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு செயற்பாடு இதுவரை அதில் என்ன தவறு இருக்கிறது? மாகாண சபைக்காக இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தால், இப்போதைய நிலவரப்படி பார்த்தால், அதாவது பாராளுமன்றத்தில் வந்த பாராளுமன்ற வாக்கு முடிவுகளை படி பார்த்தால் இம்முறை வடக்கு மாகாண சபை தனித்து யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு போகும். அப்படியான ஒரு விஷயத்துக்கு அது ஆரோக்கியமானது தானே அவர்கள் நினைப்பது ஒரு கூட்டணியாக. அது இதுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தமிழ் மக்கள் என்ன வடக்கு மாகாண சபை எங்களுக்கு வடிவா தெரியும் இருந்தானே இல்லாட்டினும் உண்டுதான். ஏன்னா அதால ஏனைய மாகாண சபை நடந்ததில் கூட இவ்வளவு போன மாகாண சபை இதுவும் செய்யல இந்த காரியம் ஒரு வரலாற்று பிழை. அது ஒரு வரலாற்று பிழையா போயிட்டு. அப்ப இதை மக்கள் எதிர்பார்க்கலாம். மக்கள் பார்க்கிறார்கள் தங்களை ஒரு மனுஷனாவது மதிக்குவோம் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்களே தவிர ஏன்னா இப்ப நாங்கள் தமிழ் பேசுறாக்கள் சிங்களம் தெரியாதுன்னு சொல்லிச்சுன்னா பவுனியாக்கு அங்கால வைக்கப்படுற தான் இருக்குன்னா இப்பத்த நேரம் அடிவிழுமோண்டு பயந்து கொண்டு போற மாதிரி முந்தைய காலத்துல நாங்கள் அங்கே பாஸ் எடுத்து அங்கே எப்படி பயந்து கொண்டு போனோமோ அது மாதிரி கிட்டத்தட்ட இப்ப அங்கே போய் பயப்படுற மாதிரி தான் நாங்கள் போறோம். டிரைவர் மாதிரி கதைக்கிற ஆட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா பயந்து கொண்டு போற ஆட்டத்துல தான் நாங்கள் கட்டமா மாறிக்கொண்டு வருது. இப்ப இதுக்குள்ள எல்லாருமே இனியும் பிரச்சனை படாம இனி நான் தான் வளருவேன் ஆகணும். இப்ப காங்கிரஸ் ஆகிற நிலப்பாடு வந்தா இனி நாங்கள் வளர்ந்து கொண்டு வாராக்கள் இனி வேரோட சேர்த்து விளையாட மாதிரி இருந்து இப்ப கடைசியில சேர்ந்திருக்கணும். அப்ப ஒவ்வொரு மனநிலை தமிழக மனநிலை கிட்டத்தட்ட இனி நான் தலைவனாயிட்ட எல்லாருக்கும் தலைவன் நான் வருவன் நினைக்கிறார்களே தவிர இந்த ஒரு தீர்வை நோக்கிய ஒரு முன்னேற்றமாக உதாரணமா இந்த பாதையில விடுதலை புலிகள் உள்ளவருக்கு நேராக பயணித்தார்கள். உண்மையான பொது நோக்கத்தோட பயணம் அதுக்கு பிறகு நடக்கிற அரசியல் தலைவர் மேலும் எவ்வாறு தான் முன்னேறம் தான் எதிர்பார்க்கலாம். ஆனா இதை தமிழ் மக்கள் இருக்கிறார். அதெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் அதை தெளிவாக காட்டுகிறார். வேற ஏதாவது கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் யாருக்காவது? இதுல என்னன்னு சொன்னால் அதாவது இப்ப தமிழீழ விடுதலை புலிகள் காலத்தில் தலைமைத்துவம் சரியாக இருந்தது என்பதை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் தற்பொழுது வந்திருக்கிற சூழல் ஒரு ஜனநாயக சூழல். ஜனநாயக சூழலில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள். தமிழ் விடுதலை அப்ப இருந்த ஜனநாயக சூழல் தான் அவர் சொல்ற வேற ஒரு கருத்து. அதாவது ஜனநாயக சூழல் என்பது மக்களினுடைய பிரதிநிதித்துவ ரீதியான ஒரு ஜனநாயக சூழல் இங்கு உருவாகி இருக்கிறது. விடுதலை புலிகள் காலத்தில் போராட்ட அரசியல் தான் இங்கு நடைபெற்றது. போராட்ட அரசியல் ரீதியாக மக்களை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை அது விடுதலை புலிகள் மட்டுமல்ல உலக நாடுகளில் இருக்கிற போராட்ட அமைப்புகளுக்கே அது இலகுவாகத்தான் இருந்தது எல்லா இடங்களிலும். அதே போல இங்கு வந்திருக்கிற இப்ப இருக்கிற இந்த ஜனநாயக சூழலில் கருத்து சுதந்திரத்தின் மூலமாக மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வது மக்களினுடைய வாக்குரிமை மூலமாக. மக்கள் வாக்குரிமை மூலம் ஒருவரை தெரிவு செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய விருப்பம், அவர்களுக்கு அவருடைய கருத்து பிடிச்சிருக்கும். அதற்காக கூட்டு சேர்ந்தவர்கள் எல்லாம் தேர்தலை நோக்கித்தான் சேர்ந்திருக்கிறார்கள் என்று மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. நன்றி திரு குகதாஸ் அவர்கள், ரொம்ப நன்றி இணைந்து கொண்டமைக்காக. அதே நேரத்தில் திரு எல் ரமணன் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர்கள் ஒருவர், ரொம்ப நன்றி. திரு ஜனார்த்தனன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்பாக உங்களுடைய பெருமதியான நேரத்தை எங்களுக்காக தந்தமைக்கு நன்றி. இது போன்ற பல கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக உருவாக்குவோம், அதனூடாக நல்லதொரு அரசியலை படைப்போம். விடைபெறுகிறேன். யாவரும் கேள்வி.